எட்டு பட்டு சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீரம் மகன். எட்டு பட்டு சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கும் வீரம் மகன். சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகர காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகர காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஊருக்கெல்லாங்காவ கத்து உசுர போலதான் நினைப்பேன். ஊருக்கெல்லாங்காவ கத்து உசுர போலதான் நினைப்பான். சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் பூலி தான் ஒதுங்கும். சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் பூலி தான் ஒதுங்கும். காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும். காலுபட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும். முடிக்கும் சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர் கொடுக்க அண்ணன் தம்பி. எட்டு பட்டி சீமையெல்லாம் எம்மா கட்டி காக்கு வீர மகன். சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகர காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகர காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஊருக்கெல்லாங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன். ஊருக்கெல்லாங்காவ கத்து உசுர போலதான் நினைப்பான். சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் பூலி தான் ஒதுங்கும். சிங்கராசா கம்படுத்தா சிங்கம் பூலி தான் ஒதுங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனெடுக்கும். முடிக்கும் சம்சாரிக்கு தோல் கொடுக்கும் முத்த மகன். ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர் கொடுக்க அண்ணன் தம்பி. நாடகம் ஒண்ணும் ஒரு ஊரா இந்த மக ஓடுறானே. கனவே கனவையன்னு வீட்டில அந்த மகன் நோகுறாளே. நாடகம் ஒண்ணும் மாசம் போது இந்த மகன் ஓடுறானே. கனவே கனவையன்னு வீட்டில அந்த மகன் நோகுறாளே. அதே ஊரா வேற ஊராடா? அதே ஊர் தானே நான் சொன்னேன்ல. அதே பஞ்சு மில்லு தானே. பஞ்சு மில்லு நம்ம அடக்காம இருக்காங்க. வேற ஷிஃப்ட் போதா? முடிஞ்சு போச்சா? நீ ஒரு ஆள் போதும் சாச்சிட மாட்டேன். நான் கட்டி காத்த என் அரமனை இடிஞ்சு ஓச்சாடா. என்ன இருக்க ஆளுகள்லாம் ஒத்தையில பயந்துட்டு உட்காந்துருக்கலானே. கும்பலி ஆளு பாதி பேத்த காணா சாணியோட போயிடுச்சு. அண்ணே சாணி தொலைக்க போயிடுச்சான்னு பதட்டமா இருக்குடா. என்னைய பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியுது? பாண்டி கோயில்ல ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரியே இருக்கடா. பாண்டி கோயில்ல ஆட்டு மண்டை வாட்டுறனா? செவரொட்டியை மட்டும் என்ன கொடுத்துரு. அந்த கடை வெட்ட போறேன் பாரு. குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க அப்பா. சொல்லு. எங்க அப்பா வேற சொன்னா அறந்தாங்களே இந்நேரத்துல பசு ஓடாது. ஏப்பா ஆல்ட்டா கிடப்பாங்க. எங்க அப்பா வேற நம்பிராஜன். எங்க அம்மா சொல்றாங்க அம்மா நங்கே மோகினி. அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமா அப்பனா? இல்லை செய்தி வீடி அடிங்க பேப்பரில் 7 பிள்ளைய பார்த்துச்சு எங்கள் அம்மா. அடங்க அம்மா வேற வேலையில் இடம் உங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கும். அதை போய் எங்கள் அப்பாட்ட கேளு. வதக்குன்னு பெற்றிருக்காங்களே எப்படி இதெல்லாம்? அது கான்ட்ராக்ட் எடுத்து எங்கள் அப்பா வேலை பார்த்துருக்கேன். பெருங்கொண்ட பாலம். இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பொழுது வரதுக்கு 100 நாள் வேலை இருக்குது போயிடுறியே. அந்த காலத்தில் 100 நாள் வேலையும் கிடையாது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை 100 நாள் வேலையை நடத்தியிருக்கார். இன்றைக்கி அட்டையை பதிஞ்சா பேங்கில் காசு ஏறுது. அன்றைக்கி போய் டோக்கன் பதிஞ்சுட்டாரான்னு 8வது பிள்ளையும் வேணும்னு எங்கள் அப்பா அடம் பிடிச்சிருக்காரு. அயோக்கிய பைய திருந்தலையாவே. 7 பேர் ஆம்பளை பையன் 8வது பொம்பளை பிள்ளை வேணும்னு எங்கள் அம்மா காலையெல்லாம் விழுந்திருக்காரு. மண்டி போட்டா எங்கள் அம்மா சொல்லியிருக்கு இதுக்கு மேலே கருப்பை பையில் இடம் இல்லை, வேணும்னா புதுக்கோட்டை ஜவுளி கடை கட்டப்பை இருக்குது, அதில் ஏதாவது செஞ்சு விட்டு போடா. கட்டப்பையில் எப்படின்னு செய்ய முடியும்? அதை எங்கள் அப்பாட்ட போய் கேளுப்பா. இந்த ஊர் உலகத்தில் எல்லா ஆம்பளைக்கும் நடந்தது எனக்கு நடந்துருச்சாடா. ஏன்டா நீ ஏன் கட்டப்பை தூக்குனியா? எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல ப்ரோ. என்னன்னு சொல்கிற? காம் கர்த்தாகே கப்ளிங் நோகவே. இந்த ஒரு ஆள் போதும்டா நாடத்தை கெடுக்க. இங்கே இருந்து 2 பேர் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். நீ எப்போ போய் சேர்றேன்னு பார்க்குறேன். குச்சு குச்சு கோத்தா நாடக செலவு பூரா கட்ட போகிறேன். அதில் உங்கள் ஊரில் எதுவும் பழச விட்ட கிடக்கா ப்ரோ? இந்த மாதிரி இருந்தால் கூட பொம்பளை ஏற்றுக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டு? அந்த அளவுக்கு கிடையாது, அதோட அடிமட்டமாக இருக்கேன்.
7 வில தாய் 8 வில தாயாக இருந்தால் பரவாயில்ல, கஞ்சிக்கு வழி இல்லாட்டா பரவாயில்ல, ரேசேஜ் வாங்கி போட்டு நான் வளர்த்துக்கிறேன்டா. ஏதாவது பொம்பளை இருந்தால் சொல்லுங்கய்யா. என் வீட்டில் பொண்ணு இருக்கியா? நான் உனக்கு பொண்ணு தரையா? வாயா, நான் மடு வருத்தவன் பொய் சொல்ல மாட்டேன். இங்கே வாடா, டெல்லி கிரு மாடு மாதிரி இருக்கேடா, உனக்கு அப்புறம் சீம்பால் தரணும்னு ஆசை வந்துச்சு. எனக்கு சீதனம் செய்யணும் மச்சான். என் தங்கச்சி மீனாட்சி இருக்குங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏன்னா மதுரை பட்டணம் மட்டும் கிடையாது, அத்தனை மக்களையும் வாழ வைக்கிற மதுரை மீனாட்சி. தாய் மீனாட்சி காப்பாத்துவா. என்னைய காப்பாற்றுவாளா? கண்டிப்பா. நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போகணும், ஊரே எல்லாரும் உங்களை செருப்பு எறியணுமா? இல்ல மச்சான், கையெடுத்து கும்பிடுவாங்க. உங்க தங்கச்சி பலவலன்னு இருக்கும் போலயே, ஆளு பூரிப்பா சிரிக்கிறியாடா. மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க, அந்த தாய் மீனாட்சி மாதிரியே இருக்கும், பச்சை நிறம். ஐயோ, இந்த தாய் மீனாட்சிக்கு தாண்டா சித்திரத்தில்லாவே. இந்த மீனாட்சியே பேர் வச்சிருக்கேன்னா பொய் சொல்ல மாட்டாடா. டேய், மீனாட்சின்னு பேர் இருந்தால் அழகாத்தியா இருக்கும். ஆமா மச்சான். போய் கூட்டு வாங்க மச்சான். இந்த கூட்டு வரேன். என் குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணா அவன் நெருக்கி 8 ஆள் சோத்தை திம்பான் போலையே. பரவாயில்ல, சோறே போனாலும் பரவாயில்ல, என் வருங்கால மனைவி. மச்சான், என்ன மச்சான்? என் தாய் மீனாட்சி வந்திருக்குங்க. என் தாய் மீனாட்சியை நான் முகத்தை பார்த்து வணங்குறேன், நான் முட்டா பைய கிடையாது மச்சான். ஏன் மச்சான்? எங்கள் ஆத்தாவை நான் இப்படி வணங்குறேன். என் தாய் மீனாட்சி என்னைய காப்பாற்றுவா. ஆத்தா, உன் பச்சை கிளியோடு இந்த கிளியை சேர்த்துக்கத்தா. இது மீனாட்சி மாதிரி தெரியலையே. என்ன மச்சான்? ஒரு மாதிரியே நீங்களே புலங்குறீங்களே என்ன? அது நீங்க நினைச்சு வெக்கப்படுதுங்க. கண்ணை மூடிக்கிட்டே நிற்கிது என் தங்கச்சி. என் தாய் காலில் விழுந்தாத்தே அந்த பாவி பயலுக்கு புத்தி வரும். என் தாய் மீனாட்சி இந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேன். அதே பெண்டு, அதே பித்தவரு. குடியை கிளக்குறாங்களா இல்லை கிணத்துல கல்லை விடுறாங்களா? அவங்கள அவங்க வாய்ஸை மட்டும் செக் பண்ணிட்டேன்னா என் ஆத்மா சீம சமாதி அடைஞ்சு. தங்கச்சி, மச்சான மாமான்னு கூப்பிடுமா? ஆத்துக்காரன் கூப்பிட சொல்லு. ஆத்துக்கார். அதே தொண்டை, அட கீரை முண்டை. டேய், என்னை நடுக்கடலை அதெல்லாம் பார்க்குறியாடா? அத்தான். என்ன அத்தான்னு சொல்லும் போது டைல்ஸில் கல்லை தேய்ச்சது மாதிரியே இருக்கே. பூங்காத்து திரும்புமா, ராசாவே விரைக்குமா. மெடிக்கல் துறக்கட்டும், மாத்திரை ஓட்டு வாரி. ஏன் பாட்டு அது விரும்புமா, சுருங்குமா. நீதானா அந்த முண்டை, ஏன் குடிய கெடுக்க வந்த கீரை முண்டை. ஆத்தாடி ஆத்தாடி அக்கா, ஏண்டா மச்சான் காலில் விழுந்து புள்ள கதறான், கட்டிக்கிறேன்னு ஏத்துக்கடா. கட்ட வேணாம்னு தான்டா கதறே, செரு பிஞ்சுவோம்டா. ஏலே, இந்த சேலைக்கு இந்த ஜாக்கெட்டை தேர்ந்தெடுத்தவே அவன்டா. ஏலே, இது என்னடா எரியாத இண்டிகேட்டர் மாதிரி இருக்கு. டே, இண்டிகேட்டரா கரையான் புத்தா மாட்டு தடமாடா நாசமா போக. ஏலே, இதை பார்த்துட்டு ஐயா ஆம்பளை கூட வீட்டுக்கு போங்க. இதை பார்த்துட்டு போய் இன்னும் 70 நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி நினைப்பே வராது. நம்ம பொண்டாட்டி போய் தொடும்போது இந்த முண்டை நினைப்பத்தே வரேன். அது வேறையா? எங்க அண்ணன் கூப்பிடுச்சு. இதை மூடுத்தா, டாட்டாஜி கயிறு போட்டு விடுறேன். என்னையே வேணாம் மீனாட்சி. ஏன் சீக்கா உங்களை பிடிக்கல? ஏன்? ஐயோ, ஏன் மீனாட்சி என்னைய பிடிக்கல? எங்க அண்ணனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உங்களுக்கு மனசு இல்லையா? ஏன் தங்கச்சி, இப்படி ஒரு மாப்பிள்ளை எந்த சீமான்லையும் கிடைக்காதுடா. சீமன் அடைக்க மாட்டேன், மண்ணன் அடைக்க மாட்டேன். உன்னை எரிச்சி வருவேன்டா மயிர். எனக்கு ஒரு மாப்பிள்ளையாடா குந்தாணி பல. இது எனக்கு மாப்பிள்ளையா? என்ன மாப்பிள்ளைக்கு என்னடா குறைச்ச? ஏ, உன் முகரைக்கு என்னைய பிடிக்கலையாக்க? இப்படி கிளியை வளர்த்து இப்படி குரங்கு பயலுக்கு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறியாடா? எனக்கு படபடம் தாண்டா இருக்கு. இருங்கடா, கொஞ்சம் வேர்க்குதே, என்ன செய்வேன். எல்லாம் விதி. கண்ட முண்டை பேசுற அளவுக்கு ஆகி போச்சு. தாய் மீனாட்சி காப்பாத்துவா. உங்க 2 பேர்த்து யாரு காப்பாத்துறேன்னு பாக்குறீங்க? அந்த தாயை வர சொல்லு. தாயி மீனு, என் மீனு குட்டி. கட்டி கொடுத்துட்டீங்கன்னா உன் கூட படுக்கிறது யாருன்னு? படுக்கிறது கிடமாட்டா பண்ணி போடுறேன். இங்க வா.
மீனாட்சி என் மீனு குட்டி என் தங்க மயில். உனக்கெல்லாம் வேற பொண்ணு கிடைக்கலையா? அங்கிட்டு போய் என்னை 60 பேர் லவ் பண்ணாங்க, 30 பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க. எங்க அண்ணன் 6 பேரை வெட்டி இருக்கு. ஆமாம், நகை வெட்டியிருப்பாரு. இங்கே வா, இங்கே வாங்கடா என் தங்க மீனு குட்டி என் செல்லம். ஏன்னா மீனாட்சி நான் குறை சொல்ல மாட்டேன். தாய் மீனாட்சி. இந்த பேசுங்க மச்சான் இதெல்லாம் கல்யாணம் ரொம்ப நடிக்காதீடா. ஒத்த ரூபா சம்பளம் தர மாட்டேன்டா. டைலாக் மிஞ்சி பேசுறிய வர வர. மச்சான் ஏழை இருடா மயிர் மயச்சா. தாய் மீனாட்சி. ஐயோ கை போல் கூசுதே. மருதமணி சொடக்குன்னு இடத்த ஒடிச்சே வருவேன். முட்டை போடுற செலவை நான் ஏற்றுக்கிறேன். மயிர் ஒரு அளவுதான். ஒரிஜினல் பொம்பளை தோற்று போயிடா. ரொம்ப நடிக்காத. என்ன இடுப்பு கன்சியாக இருக்கேன் மீனாட்சி. ஏழை எத்தனையோ பொம்பளையை நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தாண்டா தொப்பு இல்லாத பொம்பளையை பார்க்குறேன். தொப்புல எங்கடா கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா? நாசமாக போவேன். உனக்கு உடம்பு இருந்தா தானே. இப்போ எரிச்சிடுறேன். மீனு குட்டி என் மீனு மாய் என் தங்கம். இல்லை தங்க பொம்பளையில் அப்படித்தான் ஐஸ் பண்ணணும். மீனு குட்டி என் மீனுமா என் அழகி என் ஜாமி. இதில் யார் குரங்கு யார் கிளிடா மீன்? யாருடா தங்க? இந்த சந்தேகம் உனக்கு போலையா? இருத்தா கொஞ்சம் அடி வாங்க தயாரா. ஏ மீனுமா மீனுமாய். இதுல யாரு குரங்கு யாரு கிளிடா மீனு? நீங்க சொல்லுங்க. உன் கையால் அந்த சீட்டை இருந்தார். ஆமா மீனு என் பப்புளு. ஏ சரி சரி. இது யாருடா? என் தங்கம் என் தங்கம் என் சிச்சு சிச்சு என் மீனுமா என் கருப்பட்டி வாங்க என் வயிறான். ஏன்டா உள்பாவடை இல்லாமல் கூர்ணம் வந்து கவரை கிடைக்கும். நீ வாங்கடா. இப்படி ஒரு கிறுக்கு பைய குடும்பத்தை எங்கனையும் பார்க்கல. ஏத்தா பொம்பளை ஆளுவெல்லாம் பாருங்க. இந்த சேலைக்கு இந்த ஜாக்கெட்டு எந்த பொம்பளை ஓடுவா? அது முகரைக்கு தங்க கலரில் ஜாக்கெட்டு. எங்கடா எங்கண்ணா கடா உரிக்கிறேன் நின்றானே எங்கடா. இங்கே வாடா மடுவு முண்டை. உன் தங்கச்சி எதை ஊற்றி வளர்த்த மீனாட்சியை? இந்த பேர் யாரடா அவங்கள வைக்க சொன்னது? எங்க குலதெய்வம் பேருங்க. போடா மீனாட்சி. மீனாட்சி கிளியை விட்டு உங்களை கொல்ல போகுது. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டீங்க. இன்னும் ஒத்துக்கிறவே இல்லைடா. மீனுமா என் தங்கச்சிக்கிட்ட எதை காட்டுறீங்க மச்சான்? எங்க குல வழக்கப்படி நீங்க ஒண்ணு செய்யணுமுங்க. உங்களை ஜெய்வனை செய்யறேன். காலையை வெளியேட்டேன். இல்ல மச்சான், என் தங்கச்சியை கட்டி பிடிச்சி உதட்டோட உதடு ஒரு முத்தம் கொடுத்துட்டீங்கன்னா. ஏண்டா ஏழை சிறு அது நான் சொல்லணும்டா. இருக்கடா ஐயனார் கோயிலுக்கு பூசை பண்ணிக்க. தங்கச்சி நீ முத்தம் கொடுத்துருமா? நான் பார்த்துட்டு ஜீவா சமாதி ஆயிடுறேன். எனக்கு என்னது இருந்தாலும் மனசுக்கு பிடிக்கல. நான் காலைல உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காதுங்க. முத்தத்தை வாங்கிக்கங்க மச்சான். நான் கொடுக்குறேனே, நீ ஏன்னா கவலைப்படுற? நீ கட்டி பிடிச்சுக்கல. தங்கச்சி மரியாதையா என் முகலை முடிக்காத போடா. ஏய் வரதமணி, நீ கொடுத்து பல்லு கிளிக்க நான் தையல் போடவா? டேய் அணை உண்டா முண்டை. ஆம்பளை யாராவது இதை வச்சுக்கிட்டு ஒரு 600 ரூபா கொடுங்களேன். மருதமணி கொண்டே வரும்டா. அனிதா என்ன அதுக்குள்ள பிள்ளை பிறந்துருச்சு வேணா? அனிதா என்ன ஆகலை? கொஞ்ச நேரத்தில் கொலை செஞ்சாங்களடி. ஏன் என்ன வேட்டிலாம் ஊத்துறீங்க? என்னாச்சு? வேட்டியோட இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படு. என்னமோ நடந்திருக்கு நான் இல்லாத நேரத்துல. ஒருத்தன் பாம்பு ஊட்டி கொண்டு வந்தேன். சரி நான் வாங்க மாட்டேன்ட்டேன். பாம்பு படம் எடுத்து. பாம்பு இப்ப படம் எடுத்துச்சா?
இங்கே வாடி. சரி எதுக்கு என்ன எப்படி வேகமா? இந்த அறந்தா இங்கே மட்டும் கிடையாது, எங்கள் ஏரியாவிலையும் இளையதாரம் ஒருத்தர் 2 கொண்டாட்டி கட்டியிருந்தான்னா இளையதாரத்தை பொம்பளைய ஊரம் சொல்லுவாங்க, எம்கேஆரோடைய இளையவடியான்னு. நீ இளையவடியா, சரிங்க. இவதான் உங்க அக்கா முந்திரி பருப்பு தேவடியா. யாரண்டா இங்க ஏரியால முந்திரி பருப்பு விக்குமா? ஏய் உனக்கு என்ன புருஷன் கிடைக்கலையா? உனக்கு கிடைக்கல. வேட்டி அவுத்து கையில பிடிக்கிறதுக்கு நீ அந்த அளவுக்கு அவரை போட்டு பாடாப்படுத்திருக்க. புருஷனை வேட்டி உனக்கு அறிவு எதுவுமே இல்லையா? புருஷனை வேட்டி வைக்காம அப்புறம் ஏதாவது உனக்கு சூடு சொன்ன எதுவுமே இல்ல. பாவண்டி இருக்கிறது கொஞ்சம் உண்டுதான். அத நீ என்னடி பண்ண பாக்குற? கொஞ்சம் நான் புடிச்சு பாத்தியாக்கு. ஏய் ஆளு ஏன் புருஷன் பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு புருஷன் கிடைக்கல. உனக்கு புருஷன் கிடைக்கல ஊர்ல போடிதானே. நீ புருஷன் கிடைக்கல போய் பணமரம் தண்டமரத்துல நீ செந்தடிக்கு தர வேண்டியதானே. மீனாட்சி, என் குடும்பத்தை நீதான் மூத்தவடியா காப்பாத்தணும், சண்டை ஓடாத. இங்கரி எதா இருந்தாலும் என் புருஷன் பேச உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்க. அப்படியே நச்சனது அப்படியே கல்ல எடுத்து நச்சனது பாத்துக்க. யார் யாகிட்ட தேவையா கடிக்குமே. என்னது டேய் என்னடி சொல்லிட்டு இருக்க? அதுலயே முத்தி விடுவே. என்னது அதுலயே முத்தி விடுவியா? கண்ணங்கரேன்னு வந்து போச்சு என்னடா? கேக்க ஏய் இங்க காட்டி கால. அங்க இருந்து எண்ணெய் மாறியா விட்டு இதையும் மாறிட்டு வந்துட்டா. நீ தாண்டி அங்க இருந்து எண்ணெய் மாறி எவ்வளவு பாசமா கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் ஏய் கரி எதா இருந்தாலும் ஏய் அவர் மன்னன் நான் மன்னி. ஆமா அவர் மன்னன் நீ மன்னி. அவர் யார் தெரியுமா? அவர் கடுக்கு. என்னடி என்னடி பேசிட்டு ஓ சௌரத்துக்கு பேசிட்டு இருக்கற? ஆயிரதலியும் தங்க பர்சன்ட் புடிச்சுக்கு திரைய விட்டு உன்னை புடிச்சு நறுக்கி பாத்துக்க. வாயில வச்சுக்க. ஏய் அது நீ வச்சிட்டு சொல்ற, என்ன ஏன்டி வச்சு சொல்ற? நான் ஏன் புருஷன்டி. ஏன் புருஷன்டி? ஓ புருஷன் வச்சுக்க. ரெண்டு பொண்டாட்டி காட்டுறீங்களே, இந்த கேதி தான் நினைக்கிறேன். ஒத்திமையா இருக்கணும் மீனாட்சி. பௌர்ணமி பேர் வச்சிருக்காங்க பாரு, மீனாட்சி பௌர்ணமி. முட்டைக்கு பால் வச்சாச்சா மச்சான்? ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க அப்படி இந்த பொம்பளை வேஷம் போட்டு எங்க ஏறி போறியாம் பாரு. அட இத வச்சு இதுக்கு தானே போன மேல கம்பு கூட்டுல அரைஞ்சேன். ஏய் பார்த்தா மீனாட்சி அதான் நம்ம ரெண்டு சேர்ந்து கூட பேச விட மாட்டேங்கிறாரு பாத்தீங்களா? பொண்ணுக்கு வருது வா போயிரு. யாரவனா நம்பி வரியா? தங்கச்சி அம்மா என்னோட மீனாட்சி, நீ சொன்னது என்ன தாலியா யார் ரவுமே மியூசிக். அம்மா
வருஷத்துக்கு. ஆமா. அப்ப 96 வயசுக்கு நல்லா இருக்கு. நாத்தனா வணக்கம் நாத்தனா. நாத்தனாவா? நானா? எப்படி நாத்தனா? இவர் ஏத்தனார் நீங்க நாத்தனார். ஏய் இங்க வா. நேத்து தினமாவு ஏத்துனே. நீங்க சமாளிக்காதீங்க, நான் அவளை கேட்டுக்கிறேன். இங்க வாம்மா. எதை ஏத்தனா எப்படி நாத்தனா? அருமையான வள்ளிதான். உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னமா. எப்படி எப்படி? உருளைக்கிழங்கு மூட்டை ஏத்த சொன்னமா. உருளைக்கிழங்கு மூட்டை எங்க ஏத்த சொன்ன? இவர் கருணக்கிழங்கவே ஏத்திட்டார். ஏய் எனக்கு புரியலையடி, புரியுற மாதிரி அவளே சொல்லி. புரியாம மச்சான் குழம்பு போயிடுறா. தங்கச்சி பறைய விரட்டுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை வச்சுதான் இன்னைக்கு விடிய நீங்க தான் என் பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க இருந்தாதான் இந்த கூட்டமும் இருக்கு. என்னைய தனியா விட்டுட்டு போனீங்கன்னா இந்த கூட்டமும் அப்பப்போ வருவேன். அப்பப்போ கண்டக்டர் மாதிரி டிக்கெட் போட வருவேன், போயிடுவேன். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இப்ப இந்த அம்மாவை பாரு, சேலையை தூக்கிட்டே திரியுதே. அந்த அம்மாவோட உள்பாவடைய பாரு, குருண மருந்து பைய கட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த என்ன கேக்குறீங்களா? என்னன்னே இது எப்படி வளர்ந்துருக்கு? சிகைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கூந்தல்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லாம என்ன மதுரங்கிறீங்களா? என்னங்க அது? எனக்கு தெரிஞ்சது மதுரன்னு மட்டும்தான் தெரியும். ஓ சரி, இத வந்து இவ்வளவு அழகா வளர்த்திருக்கீங்களே, என்ன விஷயம்? எப்படி 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 வளர்த்தீங்க? அந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா நானும் வளர்த்துக்குவேன்ல. எப்படி வளர்ந்துருக்கு தெரியுமா? எப்படி? எதனால வளர்ந்துச்சு? எதனால? தினமும் கழுத மூத்திரத்தை தேய்க்கிறேன். என்னது? 3000க்கு வாங்கினது அதையும் ஜல்லாட மாதிரி ஆக்கி விட்டேன். அண்ணே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, கழுன்னா அழகு, தையின்ற பெண்ணு. அழகான பெண்ணை பாத்திருக்கா, அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கா. அங்க பாருங்க, ஆடு காலி சக்காலத்தி மாடுகள்ல. ஏய் நீங்க 2 பேரும் என்ன சக்காலத்தியான்னு சொல்லிக்கிறீங்க? எவரு? ஐயோ உங்களுக்கு பிடிச்ச கால கரகத்தை பாருங்க. நான் காலையில போய் நேர்ந்து விட்டுருவேன். ஒரு விஷயம் நீ கையில குறைச்சலா இல்ல கால்ல குறைச்சலா? அத்தி அண்ணே உங்களுக்கு நேரா சொர்க்கம் தானே. ஆஹா அவன் யாரா? அமுல் டப்பா. ஏன் தெரியுங்களா? உரலுக்கு ஒத்த பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. நீங்க நரகத்தை இங்கேயே சந்திக்கிறீங்க பாருங்க, நேரா சொர்க்கம் தான். நன்றி தான். எதுக்கு வா உள்ள போவோம், பறவை. உள்ள எல்லாம் போக முடியாது. நீங்க வெள்ள நேரம் நின்னீங்க, என்ன நான் நிக்கணும்ல. எதுக்காக நான் சீக்கிரம் வந்து தெரியுமா? உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு தான். தொழில் ரகசியம் இதெல்லாம். நான் தனியா நின்று அப்படி பேரும் போயிருவாங்கல்ல, உங்க 2 பேரையும் இங்கே நிக்க வச்சுக்கிட்டு நானும் நின்னு வச்சுங்க கூட. நீங்க நிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க அண்ணன் நிக்க மாட்டேன்னு. எருமாடு நான் என்னடி சொல்றேன், நீ என்னடி சொல்ற? நான் தான் சொல்றேன். குழுந்து தேடி கதிரா சரி அண்ணே, வேர்த்து அப்படி அழைச்சி போயிட்டீங்க. என்ன எங்க அண்ணன் கேச்சுறாப்ல, இப்பயாவது பறவை விரட்டியாத்தா. மச்சான் என்ன கைய மச்சான் மச்சான் பாருங்க அத்தனா புடிச்சேன் ஒண்ணு வேணா வேணாங்கறாரா? எந்த நேரமும் அடிச்சு அடிச்சு விடுறாரு. டேய் எதடி சொல்ற? கையை பிடிச்சு அடிச்சுட்டாரா? சரி சரி நான் மருந்து போட்டு விடுறேன். வீடு அண்ணனுக்கு வேர்த்து ஒழுகுது, தொடச்சு விடுறி. உள்ள போய் தொடக்கிறேன். இங்க வேணாமா? இங்க தொடக்கிறதுக்கு அழகல தாராக்கல அழகான பட்சிகளா, அழகல தாராக்கல அழகான பட்சிகளா,
பாண்டி கோயிலுக்கு முடி இறக்கிறது. ஏலே இது மசுரா இல்லை மண்ணெண்ணெய் சலிக்கிற செல்லாடையாடா? என்னடா இருக்கு? அம்மா இன்னும் தேவனுக்கு பேர் முதலும் கிடைக்கும். அறந்தாங்கி ஏரியாவில் வந்து நாளைக்கு பூரா அறந்தாங்கி மாவட்டமே பேசுவாங்க. எப்படி ராதாகிருஷ்ணன் பஞ்சமில்ல குடியிருப்புல வந்து என்ன ஒண்ணு கேட்டா ராதாகிருஷ்ணன் மசுரை புடுங்கன்னு சொல்ல.
களைச்சு போயிட்டீங்க. இப்பயாவது பரவாயில்லையா? என்ன எங்க அண்ணன் கேச்சுறாப்ல இப்பயாவது பறவை விரட்டியாத்தா. மச்சான் ஏய் என்ன கைய மச்சான் மச்சான் பாருங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கிறாரா? எந்த நேரமும் அடிச்சு விடுறாரு. டாய் எதடி சொல்ற? கையை பிடிச்சு அடிச்சுட்டாரா? சரி சரி நான் மருந்து போட்டு விடுறேன். விடு அண்ணனுக்கு வேர்த்து ஒழுகுது. தொடச்சு விடுறி. உள்ள போய் தொடக்கிறேன். இங்க வேணாமா? இங்க தொடக்கிறதுக்கு அழகுல தாராக்கல அழகான பட்சிகளா பாண்டி கோயிலுக்கு முடி இறக்கிறது. ஏலே இது மசுரா இல்லை மண்ணெண்ணெய் சலிக்கிற செல்லாடையாடா? என்னடா இருக்கு அம்மா? இன்னும் தேவனுக்கு பேர் போலும் கிடைக்கும். அறந்தாங்கி ஏரியாவில் வந்து நாளைக்கு பூரா அறந்தாங்கி மாவட்டமே பேசுவாங்க. எப்படி ராதாகிருஷ்ணன் பஞ்சுமில்லு குடியிருப்புல வந்து என்ன பண்ணேன்னு கேட்டா என்ன ஒண்ணு ராதாகிருஷ்ணன் மசுரை புடுங்கினான்னு சொல்ல